இதை வந்து நீங்கள் வந்து பிரச்சனை ஆகக்கூடாது, விமர்சனமே ஆக்கக்கூடாது. ஆக்சுவலி சினிமாவில் இருக்கிறவங்க வந்து அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும். சினிமாவோட அவளோட சர்வீஸ் சினிமாவுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது, பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்குது, தேட்டர்ஸ்லாம் எப்படி வந்து லாபம் அடைஞ்சாங்க. இது எல்லாமே அவங்க பார்த்துட்டு நல்ல சென்ட் ஆஃப் கொடுக்கணுமே தவிர இது இங்கே நடக்குது அது அங்கே நடக்குது இதுக்கும் அதுக்கும் அப்படின்றது அது வந்து மலை, இது மடு, அவ்வளோதாங்க. எது மலை எது மடு? ஜனநாயகன் மலை. ஓகே, நான் கட்சியில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் ஒரு சினிமா இருக்கிற ஒரு ரசிகனாக யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் தான் பெருசு. ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் ஷோ எல்லாரும் அதுக்கு தான் போவாங்க. விஜய் சார் அரசியலுக்கே வரல, விட்டுருங்க. நானும் டிவிக்கில் கிடையாது. நார்மலாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் எந்த படம் பார்ப்பீங்க? ஆப்வியஸாக வந்து ஜனநாயகம் தான் பார்ப்பாங்க. அதுதான் மேட்ரு. அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசனே கிடையாது. இதில் நடித்த 3 நடிகர்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நான் கூட நடிச்சிருக்கேன். ஜெயம் ரவி சார் மிருதனில், அதர்வா வந்து பூமராங்கில், சிவகார்த்திகேயன் காக்கி சட்டை. ஸோ இது அவங்களுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. அவங்களும் வந்து ஆர்டிஸ்ட். விஜய் சார் அப்படி நினைக்கவே மாட்டார். விஜய் சார் வந்து அவரோட வழியில் அவர் போய்கிட்டே இருக்கார். ஸோ எது வந்தாலும் அவர் தடுக்க முடியாது. ஸோ இந்த பாதிப்பு இருக்குது, பாதிப்பு இல்லை அப்படின்னா இதுவும் நல்லா வரட்டும். வாழ்த்துக்கள் பராசக்திக்கு. ஜனநாயகனும் கலக்கிட்டு இருக்காங்க.